ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ரோஸ் ரொசிட்டி குலாப் அப்படின்ற ஒரு பஞ்சாபி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பஞ்சாபி படம் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால தான் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனரோட இந்த படம் என் கண்ணில் பட்டுச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஹீரோட அப்பா அம்மா இடத்துல இருந்து நல்லது கெட்டதெல்லாம் பண்ணக்கூடிய மாமா நம்ம ஹீரோக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறாருங்க. ஆனால் ஹீரோடைய மாமா பேச்சுலர் அப்படின்றதுனால ஹீரோக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க. புதுசாக ஏதாவது வரன் வந்தா கூட மாமாவை காரணம் காட்டி பேச்சுலர் இருக்கிற வீட்ல எல்லாம் நாங்க பொண்ணு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி யாருமே பொண்ணு தர மாட்டேன்றாங்க. ஹீரோனால ஊருக்குள்ள தலகாட்ட முடியலங்க. எல்லாருமே ஹீரோவையும் ஹீரோடைய மாமாவையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஹீரோக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, திருமணம் பண்ணணும்னா பொண்ணு இருந்தா மட்டும் போதுமா, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு ஏடாகூடமான ஐடியாவை கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்றாரு. அது ஹீரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருதுங்க. அப்படி என்ன ஐடியாவை கொடுத்தாங்க, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல ஹீரோவை மாப்பிள பாக்கிறதுக்காக ஒரு குடும்பம் வந்திருக்குங்க. ஹீரோடைய மாமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோடைய அப்பாவும் இறந்து போயிட்டாரு. ஹீரோடைய அப்பா அம்மா இடத்துல இருந்து நான் தான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோடைய மாமா பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர்கள் கிட்ட சொல்ல, இத அந்த குடும்பத்தினர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த குடும்பத்தினர்கள் கிட்ட பேசுறதுக்காக பக்கத்து வீட்டு அங்கிளும் அவருடைய பையனும் கூட இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. நம்ம ஹீரோடைய பேரு குலாபு. இவன் தாங்க பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, பரவாயில்லையே பையன் மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கிறான், அது மட்டும் இல்லாம பையனும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறான், எங்க பொண்ணுக்கு கரெக்டான பையனா இருப்பான், எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார அக்கா பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க. சிஸ்டர் வாங்க நீங்களும் உட்காருங்க அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோடைய மாமா இங்க உட்காராத உள்ள போ அப்படின்ற மாதிரி கண்ணிலே சைகை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திட்டி உள்ள போ சொல்லிடுறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க ஹீரோடைய அத்தான்னு நினைச்சிட்டாங்க. ஹீரோ கிளாரிஃபை பண்றாரு, இல்லங்க அவங்க எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க, இன்னைக்கு லேட்டா வந்துட்டாங்க, அதனாலதான் மாமா கோவப்படுறாரு அப்படின்னு சொல்ல, சரி சரி உங்க மாமாக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்க, ஹீரோடைய மாமா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லங்க, நான் லைஃப் லாங் பேச்சுலரா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்ல, எப்படிங்க பேச்சுலரா வாழ்வீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன ரோட்லயே வாழ போறேன், எனக்கு வீடு இருக்குது, வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது, மனைவின்னு ஒருத்தி தேவைப்படல, அதனால நான் சிங்கிளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கலங்க. அது எப்படிங்க இப்படி ஒருத்தர் வீட்டுல இருக்கும்போது எங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது, அதனால எங்களுக்கு இந்த வரன் வேண்டாம் அப்படின்ட்டு பட்டுன்னு அவங்க எழுந்திருச்சாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் பாத்தீங்கன்னா பேசுறாரு, இல்லங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஹீரோடைய மாமா ஒரு ஆஞ்சநேயர் பக்தர், அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, மத்தபடி ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அப்படியே கேட்டுக்கிட்டே நின்று ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காருங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாதரா, கூடி சீக்கிரம் ஒரு நல்ல வரனா பார்த்து உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் எப்படா சமோசா கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் போயிட்டாங்க, சரி சமோசாவை எடுக்கலான்னு போனா ஹீரோடைய மாமா திட்டி விட்டுறாருங்க, சமோசா மேல கைய வச்ச கைய வெட்டிடுவோம் பாத்துக்க, எப்ப ஹீரோக்கு கல்யாணம் ஆகுதோ அப்பதான் நீ எங்க வீட்டுல சமோசா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போறாரு. ஹீரோக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணமே உன்னுடைய மாமா தாண்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, அது எனக்கும் தெரியும், அதுக்காக என்னோட மாமாவை துரத்தி விட முடியுமா, சின்ன வயசுல இருந்தே என்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட மாமா தான் என்ன வளர்த்தினாரு, ஆளாக்குனாரு, அதனால அவரையெல்லாம் என்னால துரத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, ஆக்சுவலா உன்னோட மாமா மட்டும் காரணம் இல்ல, நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்ட்டு, நான் என்னடா பண்ண, நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, இந்த டைமுக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு உனக்கு ஏதாவது ஒரு டார்கெட் இருக்குதா, கோச் சொல்லி இருக்கிறாரு, எந்த விஷயத்த நாம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், அப்பதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்ட்டு, அதனால நீ இந்த டைமுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணு, அந்த டார்கெட்டை நோக்கி ஃபோக்கஸ்டா இரு, கண்டிப்பா உனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. சரி நம்ம நாளைக்கு படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு என்னோட மனைவியா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போகணும், அதனால என்னால வர முடியாதுன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இன்னொரு ஃப்ரெண்டு, நான் என்னோட பொண்டாட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டினே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னடா பொண்டாட்டிக்கு அடிமை ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இதுக்கு பேர் அடிமைத்தனம் எல்லாம் கிடையாதுடா, இது ஒரு
ஒரு கைண்ட் ஆஃப் லவ், உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனாலதான் உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. என்ன வேணா சொல்லுங்கடா, நான் இப்ப சிங்கிளா ஃப்ரீ பேர்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் காலையில வெயில் மூஞ்சில் அடிக்கிற வரைக்கும் ஒரு தூங்கிட்டு இருக்காருங்க. ஹீரோடைய மாமா எழுப்புறாரு. என்னடா நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, இப்படி சோம்பேறித்தனமா இருக்கிறவனுக்கு எல்லாம் யாருடா பொண்ணு தருவா, இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்ற மாதிரி மாமா திட்டுறாருங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பீங்களோ, அதனாலதான் உங்களுக்கு யாரும் பொண்ணு தரலையோ, அதனாலதான் நீங்க பேச்சுலர் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி இவர் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார அக்கா வராங்க. அந்த வேலைக்கார அக்காக்கும் ஹீரோடைய மாமாக்கும் ஆகிறதே இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, இந்த அக்காவை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, இந்த அக்கா வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா யார் நமக்கு சமைச்சு தருவா, நான்லாம் உங்களுக்கு சமைச்சு தருவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ரெடி ஆகி படத்துக்கு போறாருங்க. தியேட்டர் வாசல்ல ஒரு 4 பசங்க நின்னுட்டு இருக்கானுங்க. அந்த 4 பேரும் ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா தனியா வந்திருக்க, யூசுவலா நீயும் உங்க மாமாவும் தானே ஒன்னா வருவீங்க, உனக்கும் கல்யாணம் ஆகல, அவரும் பேச்சுலரு, 2 பேச்சுலர்ஸும் சேர்ந்து ஜோடியா வருவீங்களே, வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. யாரா சொன்னா நான் பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மாமா தான் பேச்சுலரு, நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்ல அவங்க தொடர்ந்து கிண்டல் பண்றாங்க. இவருக்கு கஷ்டமா இருக்குதுங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. சீக்கிரமான ஒரு கல்யாணத்தை பண்ணி உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசறண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ரெசார்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய ரிசார்ட்டுங்க. இப்ப இருந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேட்ல நாங்க கல்யாணத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டை புக் பண்றாங்க. மணப்பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு அந்த ரெசார்ட் ஓனர் கேட்க, அவங்க பக்கத்து ஊரு தான், பேர்ல சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்குடா 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ற, ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை புக் பண்றாங்க. இந்த ரெசார்ட் ஓனர் மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு, என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க, அப்ப டேட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க எல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி புக் பண்ணிட்டு இவங்க வெளியில வந்துடுறாங்க. பேசிக்கா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நாம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும், அந்த டார்கெட்டை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும், அப்பதான் நாம நினைக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு. அதனால திருமணம் பண்றதுக்கும் திருமண நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும் ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணிடுறாங்க. சோ ரெசார்ட்டை புக் பண்ணியாச்சு, நேரம் நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால சீக்கிரமாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு இப்படி ஒரு ஏடாகூடமான ஐடியாவை கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை பண்றாருங்க. எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருப்பா, அவ கண்டிப்பா என்ன தேடி வருவா அப்படின்னு இவரு கனவு காண்டுகிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோ மீட் பண்றதுக்காக வராங்க. நம்ம கோச் எழுதின புக் ஒன்று இருக்குடா, இதை உன்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தோம், இதை படி உனக்கு கண்டிப்பா மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, திருமணம் அப்படின்னா பொண்ணு மட்டும் தானா, அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, திருமணத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுது, அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ நோட் எடுத்து திருமணத்துக்கு தேவையான விஷயங்கள் மணப்பெண் அப்படின்னு எழுதுறாரு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே இல்லையாடா அப்படின்னு சொல்ல, ஒரு திருமணத்துல மணப்பெண் மட்டும் இருந்தா போதுமா, அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே எழுது அப்படின்னு சொல்ல, திருமணம் பண்றதுக்கு என்ன வேணும், ஒரு ஹால் வேணும், அப்புறம் கேட்டரிங் வேணும், அதுக்கப்புறம் போட்டோகிராஃபி வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதுறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹால் புக் பண்ணிட்டோம் இல்லையா, இதை ரெட் பென்ல மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமணம் நடத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மண்டபம், டேபிள் சேரு, டெக்கரேஷன், போட்டோகிராஃபி, ஃபுட்டு அப்படின்ட்டு. எப்படின்னு பாருங்க, பொண்ணும் பார்க்கல, தேதியும் குறிக்கல, ஆனா மற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் செஞ்சிருக்கேன், இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நீங்க செஞ்ச ஸ்வீட்டு நல்லா இல்லாம போயிருமா, நீங்க ஸ்வீட் சூப்பரா செய்வீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இவர் பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஸ்வீட்டை விட காரம் நல்லா பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டியோட கணவர் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆவறாரு. ஹீரோவை கூப்பிட்டு வேற ஒரு வரன் வந்திருக்கு, வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்காங்க, ரெடி ஆகு அப்படின்னு சொல்ல, இந்த ஊர்லயே எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு நீங்க மட்டும்தான் அங்கிள் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அங்கிள் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிறாரு, பின்ன நான் தானே பார்த்தாகணும், என்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்லி, அந்த டேட்ல இவ்வளோ ஸ்வீட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஸ்வீட் கடைக்காரரும் நோட்டை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்ல அன்னைக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த டேட்ல ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆர்டர் கொடுத்துருக்காரா எதுக்கு அப்படின்னு கேட்க, அவரோட கல்யாணத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோட வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. இது இவங்க ஊர் வழக்கமா என்னன்னு தெரியல, பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருது, ஆனா ஒரு படத்துல ஒரு மாதிரி காட்டுறாங்க, அது என்னன்னு நமக்கு கரெக்டா தெரியல. சோ ஸ்டோரியில என்ன வருதோ அதை அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹீரோடைய மாமா வழக்கம் போல பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹீரோடைய அம்மா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை இறந்து போயிட்டாரு, ஹீரோவை மாமா தான் வளர்த்திருந்திருக்காங்க, ஹீரோடைய மாமா இப்ப பேச்சுலரா இருக்கிறதாவும் சொல்லிடுறாங்க. லாஸ்ட் டைம் ஒரு வரன் பார்த்தோம், மாப்பிள்ளையோட மாமா வந்து பேச்சுலரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எதையுமே மறைக்காம உள்ளதுள்ளபடி அப்படியே சொல்லிடுறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, தாராளமா எங்க பொண்ணு உங்க
வீட்டுக்கு கொடுப்போம், ஏன்னா பையன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையனை உட்கார வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு அதற்கான ஏற்பாடு பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஸ்வீட் கடைக்கு போனார் இல்லையா இந்த கிராமத்தை சார்ந்தவர், அவர் அந்த வழியா போனவர் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு, என்ன இவனுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல, மறுபடியும் புதுசா இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஏற்பாடு நடந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்குள்ள வந்து, என்னப்பா உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிருது. ஆல்ரெடி தேதி குறிச்சு உனக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அப்படி இருக்கும்போது எங்க பொண்ணை பாக்குறதுக்கா நீ ரெடி ஆகுற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்ப அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த வாரனும் போச்சு. ஐடியா கொடுத்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருந்திருந்தாலே எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு மேடா, ஐடியா கொடுக்குறேன்னு என் வாழ்க்கையவே சதைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய மாமா ஹீரோவா அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காரு. உன்னால அவங்க என்னையும் ஃப்ராடுன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்கிட்ட சொல்ல மாட்டியா, இது நாள் வரைக்கும் நீ என்ன மாமாவா பார்க்கல அப்பாவா பாக்குறேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் புரிய வருதுடா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே ஹீரோ ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, அப்பாவா மட்டும் இல்ல உங்களை நான் என்னோட அம்மாவாவும் தான் பாக்குறேன், நேத்து தான் இந்த டேட் எல்லாம் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம், அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் கிடக்கட்டும், பொண்ணு எந்த ஊரு அப்படின்னு கேட்க ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. உடனே ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பார்த்து, எல்லாத்தையும் அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணா, அவங்ககிட்டயே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கோத்து விட்டுறாருங்க. மாமாக்கு அவர் பதில் சொல்லி தானே ஆகணும். ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, என்னோட சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க லாங் ரிலேட்டிவ் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாருங்க. உடனே நாங்கள் கார்டு பிரிண்ட் பண்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோ சொல்றாரு, இந்த கோச் எழுதின புக்கை படிச்சுட்டு வந்துட்டு அதையும் இதையும் பண்ணி இப்படி உழப்பிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ நெகட்டிவா திங்க் பண்ணாத, இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ள உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிடும், வா நம்ம கார்டுக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் கார்டுக்கான பிரிண்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொண்ணோட பேரு அட்ரஸ் எல்லாம் போட்டு கல்யாண பத்திரிகையே ரெடி பண்ணிட்டாங்க கைஸ். ஊருக்குள்ள ஒரு பாட்டி கிட்ட கொண்டு போய் அந்த வெட்டிங் கார்டை கொடுக்க, என்னப்பா எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குது, இங்கிலீஷ் காரியை தான் கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, பொண்ணு பஞ்சாபி தான், கார்டு தான் இங்கிலீஷ்ல அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, இன்னும் திருமணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது, அதுக்குள்ள இந்த மேரேஜ் புரோக்கர்ஸ் கிட்ட பேசி எப்படியாவது ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணிடலாம்ட்டு ஒரு நபருக்கு போன் அடிக்கிறாங்க. அந்த நபர் இப்பதான் ஆபீஸை திறக்கிறதுக்காக போயிட்டு இருக்காருங்க. போன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஆபீஸுக்கு போறாரு. இந்த மாதிரி அர்ஜென்ட்டா எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்னு சொல்ல, நீங்க எந்த மாதிரி ஒரு பொண்ணை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ மார்க்கெட்ல பொருள் வாங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிரீமியம் குவாலிட்டியில ஒரு பொண்ணை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு அவசரப்படுறாங்க அப்படின்னா நம்ம பக்கத்து ஏரியாலேயே பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாகூர்ல ஒரு பொண்ணு இருக்கு பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, லாகூர் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. தக்காளி அப்பதாங்க தெரிய வருது, இவங்க இந்த மேரேஜ் புரோக்கரோட போன் நம்பரை இன்டர்நெட்ல இருந்து எடுத்துருப்பாங்க போல. அந்த மேரேஜ் புரோக்கர் பாகிஸ்தான்ல இருக்காரு, இவங்க இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போன் அடிச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. காலையிலேயே போன் பண்ணி பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி கண்டபடி திட்டிடுறாருங்க. இது சரிப்பட்டு வராது, நம்ம நேர்லயே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய மாமாக்கும் வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரக்காக்கும் சண்டையே தீர மாட்டேதுங்க. போதாத குறைக்கு அவங்க ஒரு கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டாங்க. நீ என் கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டா நான் எப்படி என்னோட முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு. இதனால அந்த அக்கா பயங்கர டென்ஷனா, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குது, வேலைக்காரக்கா போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்பவே சொன்னல அவங்கள திட்டாதீங்கன்னு, இப்ப நீங்க திட்டினதுனால அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, நாளைக்கு நம்ம 2 பேருக்கு யாரு சமைச்சு போடுவா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோடைய மாமா சொல்றாரு, அதுக்கு எதுக்குடா கவலைப்படணும், இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம் ஆயிரும், வீட்டுக்கு மருமக வந்துருவா, அவன் நம்ம வாய்க்கு ருசியா சமைச்சு போட போறா, நாம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கருக்குன்னு இருக்குதுங்க. அப்ப இன்னும் 2 நாள் தான் இருக்குதா அப்படின்ட்டு எல்லாமே பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா மாப்பிளைக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலங்க. இப்ப இந்த ஊர்லயே இருக்கக்கூடிய மேரேஜ் புரோக்கர் கம்பெனிக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு அர்ஜென்ட்டா ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் இங்க பொண்ணு தேடி வந்திருக்காங்க, ஆனா இந்த மாதிரி அர்ஜென்ட்டா எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டு யாரும் வந்ததே இல்ல. ஒரு கார் புக் பண்ணா கூட 5 நாள்ல இருந்து 6 நாள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உடனே பொண்ணு வேணும் அப்படின்னா எங்க போறது அப்படின்னு கேட்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அர்ஜென்ட்டா பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த மேரேஜ் புரோக்கர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு கால் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க, இல்லங்க கால் கையெல்லாம் இருக்கிற மாதிரி பொண்ணை காட்டுங்க அப்படிங்கும்போது இன்னொரு பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கே, இந்த பொண்ணோட போட்டோ வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு கண் இல்ல, அதனால அந்த பொண்ணு போட்டோ எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்ல, நாம வந்த இடம் தான் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறக்கா ஃபோன் பண்றாரு. இப்போ என்னடா வேண்டா பதில் சொல்றது அப்படின்னு கேட்க, நீ போனே அட்டன் பண்ணாத அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் போனை கட் பண்ணி விட்டுறாங்க. இன்னும் 2 நாள்ல கல்யாணம், ஆல்ரெடி என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துறானுங்க, பயங்கர அசிங்கமா போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, செலிப்ரேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கு இன்னும் கஷ்டமா போயிருதுங்க. ராத்திரி அவர் பாட்டுக்கு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அந்த வெட்டிங் கார்டை வச்சுட்டு
அதுல இந்த மணப்பெண்ணோட பேர் இருக்கு இல்லையா, இந்த பொண்ணுக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதெல்லாம் பொண்ணு கிடைச்சிருச்சுடா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா வீட்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனக்குளத்துல ரெடி ஆயிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு இடத்துல வச்சு கல்யாணம் பண்ண போறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவை ரெடி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே ஹீரோ காரை நிப்பாட்ட சொல்றாருங்க. பின் சீட்ல ஹீரோட பக்கத்து வீட்டு பையன் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு நிப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஹீரோட மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, பொண்ணே இல்லாம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், மண்டபம், போட்டோகிராஃபி, கேட்டரிங் அப்படின்னு எல்லாத்தையுமே பண்ணி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம மண்டபத்துக்கு போனா அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடுறாருங்க. பட்டுன்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து தடுத்துறாங்க. நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தானே இந்த இடத்த விட்டு ஓட பாக்குற, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, பொண்ணு கிடைச்சிருச்சு அங்க பாரு அப்படின்னு சொல்ல பொண்ணை பாத்தீங்கன்னா எல்லாரும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பொண்ணோட முகத்தை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மறைச்சிருக்காங்க. அதனால பொண்ணோட முகம் இவருக்கு தெரியல. எப்படியோ நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல போய் உட்கார்ந்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு நல்லபடியா திருமணமும் நடந்து முடியுதுங்க. திருமணம் முடிஞ்சு இருந்து கிளம்பும்போது சர்டிபிகேட்டா அக்ரிமெண்டா அதுலலாம் ஹீரோ கிட்ட சிக்னேச்சரை கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் சைனை போட்டுட்டு காருக்குள்ள உட்கார்றாருங்க. இவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கார் நிப்பாட்டப்படுது. நம்ம ஹீரோ இறங்கி வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட கேக்குறாங்க, எப்படா கடைசி நேரத்துல ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, நாங்க இப்போ உண்மையை சொல்லிதான்டா ஆகணும், ஆக்சுவலா உனக்கு பொண்ணு கிடைக்கவே இல்ல, ஆர்கெஸ்ட்ரால டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு கிட்ட காசு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன்டா, உன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அவன் மனைவியா நடிக்க தான் போறா அப்படின்னு சொல்ல, ஆனா பாவீங்களா என்னோட வாழ்க்கையை மறுபடியும் சதிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாருங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இல்லடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த திருமணம் நடந்தது, கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, என்னடா உளறிக்கிட்டு இருக்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பொண்ணோட முகத்தை பார்த்துருவாங்க, அப்படி இருக்கும்போது எப்படிடா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணோட இடத்துல வைப்பேன் அப்படிங்கும்போது, இல்ல ஆல்ரெடி அந்த பொண்ணு கிட்ட நாங்க பேசிட்டோம், உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அவளோட முகத்தை யார்கிட்டயுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதனால அந்த பொண்ணுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா அப்படின்னு சொல்ல, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி என்னோட வாழ்க்கையை சதைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சரி விடு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்போம், வா வந்து கார்ல உட்காரு அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோடைய முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லைங்க. இவங்க 2 பேர்த்த ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க மைக்ல வந்து அடுத்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ரோசி அப்படின்னு ஒரு பொண்ணோட பேரை சொல்ல, உடனே பட்டுன்னு நம்ம ஹீரோவோடைய மனைவி எந்திரிச்சு நின்றுறாங்க. உன்னைய கூப்பிடல, உட்காரு, தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எந்திரிக்காத சரியா அப்படின்னு உட்கார வச்சிடறாருங்க. பேசிக்கா இந்த ரோசி ஆர்கெஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிறவங்க தானே. ரோசின்ற பேரை மைக்ல அனௌன்ஸ் பண்ணதும் இவங்க ஸ்டேஜுக்கு போய் பழக்கம் இல்லையா, அந்த பழக்க தோஸ்திலேயே இவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஹீரோ அப்படியே உட்கார வச்சிட்டாருங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஒரு கார்ல மணமக்கள் உட்கார்றாங்க. அப்ப ஃப்ரண்ட்ல ஹீரோடைய ஒரு ஃப்ரெண்ட் உட்கார்ந்துட்டாரு, பேக்ல ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காரலான்னு வராரு. அப்ப இந்த ரோசி பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறாங்க. என்னடா நீ என் பக்கத்துல உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. கார் அந்த இடத்துல இருந்து கிளம்பின உடனே பாத்தீங்கன்னா ரோசி அவங்க முகத்துல இருக்கக்கூடிய கிளாத்தை ரிமூவ் பண்ணி ஒரு பெருமூச்சை விடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ முறையா ரோசியோட முகத்தையே பாக்குறாருங்க. ரோசி என்னடா இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரோசியை சைட் அடிக்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா ரோசி அவங்க ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரூம்குள்ள போறாரு. ரோசி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னை யார் உள்ள வர சொன்னது, வெளியில போ, இங்க நான் மட்டும் தான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பெட்ஷீட் பாயெல்லாம் தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து படுத்துக்கிறாருங்க. ஹீரோடைய மாமா பாத்தீங்கன்னா சரி விர்ரா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில நேரமாவே ரோசி எழுந்திருச்சாங்க. ஹீரோக்காக ஸ்பெஷலா காஃபி எல்லாம் போட்டு பெட் காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அந்த காஃபியை வாங்கி குடிக்கிறாருங்க. பட்டுன்னு ரொம்ப சில்லுன்னு இவரோட முகத்துல தண்ணி வந்து விழுகுது. என்னடான்னு பார்த்தா இது எல்லாமே கனவுங்க. தண்ணியை கொண்டாந்து ஊத்துனது வேற யாரும் கிடையாது, இந்த ரோசி தான். பெட் காஃபி கொண்டாந்து கொடுப்பான்னு பார்த்தா அண்டா நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறாளே அப்படின்ற மாதிரி இவர் பாத்துக்கிட்டு இருக்காருங்க. சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் உனக்கு என்ன தூக்கம், டீ எங்க அப்படின்னு கேட்க, டீயா நீ போட்டு குடிச்சுக்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது, நான் எதுக்கு டீ போடணும், நீ போடு, இல்ல உங்க மாமனை போட சொல்லு, என்ன எதுக்கு போட சொல்ற அப்படின்னு சொல்ல, பின்ன யார் போடுவா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாருங்க. அதுக்கு இந்த ரோசி சொல்றாங்க, அக்ரிமெண்ட் படி தானே நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், அக்ரிமெண்ட்ல எல்லாம் தெளிவா இருந்ததுல, எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தானே சைனை போட்ட, இப்போ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அக்ரிமெண்டா அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாரு. அப்பதான் கல்யாணம் முடிஞ்சு கிளம்பும் போது ஹீரோ கிட்ட ஒரு பேப்பர்ல சைன் வாங்கினாங்க இல்லையா, அதுதான் கைஸ் அந்த அக்ரிமெண்ட். ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்டை படிச்சு கூட பார்க்கல. இப்ப ரோசி சொல்றாங்க அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்னலாம் இருந்தது அப்படின்ட்டு. ரூல் நம்பர் 1, ரோசி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ரோசி மட்டும் தான் அந்த ரூம்ல படுத்துப்பாங்க, வேற யாருக்குமே அலோடு கிடையாது. ரூல் நம்பர் 2, ரோசி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒரு நாளுக்கும் 1000 ரூபாய் பணம் ரோசிக்கு தரணும். ரூல் நம்பர் 3,
இந்த வீட்டில் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கும் சேர்த்தி நீங்க தான் வேலை செய்யணும். சாப்பாடு சமைக்கிறதுல இருந்து துணிமணி வாஷ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணணும். ரூல் நம்பர் 4, எப்போ நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணும்னாலும் யாரையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா நான் இங்கிருந்து எப்போ வேணாலும் கிளம்பிக்கலாம். ஐயோ, நீங்க கேட்குற அமௌண்ட் எல்லாம் தினமும் என்னால தர முடியாதுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. வெயிட், நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தினமும் எனக்கு குடிக்கிறதுக்கு சரக்கும் சிக்கனும் வேணும், அதுக்கான ஏற்பாடை பண்ணிரு அப்படின்னு சொல்ல, ஏங்க உங்களுக்கு தினமும் இவ்வளவு காசு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் என்கிட்ட வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்ப பாக்குறாங்க. ரோசி கிளம்பிட்டா ஹீரோட மானமே போயிடும் இல்லையா, அதனால தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாதீங்க, நான் எதையாவது பண்ணி உங்களுக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. வீட்டுல நம்ம ஹீரோடைய மாமாவையும் சமாளிச்சுட்டு ராத்திரி ரோசி கேட்ட மாதிரியே சரக்கும் சிக்கனும் கொண்டாந்து கொடுக்குறாரு. இன்னைக்கு குடிங்க, டெய்லி எல்லாம் என்னால அரேஞ்ச் பண்ணி கொண்டாந்து கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, டெய்லி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரோசி ஆர்டர் போடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காருங்க. ஹீரோடைய மாமா சொல்றாரு, என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தூங்கிட்டு இருந்தேன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. நீ வேற ஏமாமா காலங்காத்தாலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திருக்கிறாரு. எங்கடா போற, உன் பொண்டாட்டி இன்னும் கிச்சனுக்குள்ள நுழைஞ்ச பாடே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ப இந்த புது பொண்ணு எங்களுக்கு எல்லாம் பிளாட் ரொட்டி செஞ்சு தருவா அப்படின்ட்டு. இவங்க ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு போலங்க, புதுசா திருமணமாய் ஒரு பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கையால ஒரு ரொட்டி செஞ்சு தரணும் அப்படின்ட்டு. உன் பொண்டாட்டி கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டேன்றா, கை உடஞ்சு போச்சுன்னு சொல்ல போறியா இல்ல விரல் உடஞ்சு போச்சுன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, அவ கையும் உடையல விரலும் உடையல, என் கை தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு மாமா கேட்க, யோ மாமா என்னை மன்னிச்சிரியா, வீட்டுல இருக்கிறது என்னோட பொண்டாட்டியே கிடையாதியா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற அப்படின்னு மாமா பயங்கர ஷாக்கா வராரு. ஆமா மாமா, வீட்டுல இருக்கிறது ஃபேக் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இவர் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஆள் பாருங்க கைஸ், வீட்டுக்கு மருமக வருவான்னு வீட்டுல இருந்த வேலைக்காரி வேற அடிச்சு விரட்டிட்டாப்ல. அதாவது கேள்வி கேட்டா நான் வீட்டை விட்டு போயிருவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் வேற சொல்றா, எனக்கு கஷ்டமா இருக்குது மாமா, என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கும் போது, இப்படி எல்லாம் சொல்றாளா, நான் உண்டு இல்லன்னு பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நேரா ரோசியோட ரூம்குள்ள நுழைய, ரோசி கட்டையை தூக்கிட்டு வராங்க. என் ரூம்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை மீறி எதுக்கா உள்ள வரீங்க அப்படிங்கும் போது மாமாவே பயந்துடுறாருங்க. மத்தியானம் ஆயிப்போச்சு, இன்னும் சாப்பாடு செய்யாம இருந்துட்டு இருக்கீங்க, யார் எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவா அப்படின்ற மாதிரி கேட்க, கடைசியில இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சமைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ கிச்சன்ல வேலையெல்லாம் பண்ணிட்டு சாயந்தரம் அந்த ரொட்டி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாமாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. கேட் ஓபன் பண்ண உடனே மாமாக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா வீட்டு வாசல்ல ரோசி ஜிம் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு, மாமாவும் டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, நாங்க வந்து கல்ச்சரான ஒரு ஆட்கள், இங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன், என்னோட ஹெல்த்துக்காக நான் பண்றேன், இதுல என்ன இருக்கு, நீங்க கல்ச்சர் அது இதுன்னு பேசுறீங்க, 2 ட்ரிங்க் முடிஞ்ச உடனே எங்க கூட எப்படி ஆட்டம் போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அப்ப எங்க போச்சு உங்களோட கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்க திட்டி விட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொந்தக்காரங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க, நீ உள்ள போ அப்படின்னு சொல்ல, நம்ம ரோசியும் சரின்னு கேட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. கிச்சன்ல நம்ம ஹீரோவும் மாமாவும் சேர்ந்து ரொட்டியெல்லாம் சுட்டுட்டாங்க. அது ஒரு பிளேட்ல வச்சு நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து ரோசி கிட்ட கொடுத்து வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வா, இது வந்து நம்ம ஊர் வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் போக முடியாது, நான் எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடா நம்ம ஹீரோ அந்த பிளேட் எடுத்துட்டு திரும்புறாரு. நில்லுங்க, அந்த பிளேட்டை கொண்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்பாடா இவ போறா போல அப்படின்னு பார்த்தா அந்த பிளேட்ல இருக்கிற ரொட்டியை வாங்கி அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தோட பேச்சை கேட்டு மானத்தை காப்பாத்தணும்ட்டு இப்படி வாழ்க்கையே தலைகீழா போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. என்னடா ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்க, வேணும்டா வேணும், உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ரோசியோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு முகத்தை மறைச்சு ரொட்டியை கொண்டாந்து சர்வ் பண்ண விட்டுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு முகத்தை மறைச்சிருக்கிறதுனால யாருக்குமே பாத்தீங்கன்னா டவுட் வரல. ஆனா அந்த பக்கத்து வீட்டு பையன் பாத்தீங்கன்னா, நான் போய் ஆன்டி மடியில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்காந்துட்டு, என்ன இவரோட கையில அப்பா முடியை விட அதிகமான முடிவு இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. நல்ல வேலை அவன் மீசையை பார்க்கலங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக திருநங்கை இங்க வருவாங்க. எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் லேடி கெட்டப்ல போயிட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. வந்தவங்க எல்லாம் இந்த பொண்ணுக்கு கூச்சநாச்சமே இல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் ட்ரெஸ்ஸை கொண்டாந்து கொடுத்து, ஏன்டா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து ரோசி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படா பொண்ணு கிடைக்கிறது, எப்படா நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறது அப்படின்னு சொல்ல, அப்ப ரோசியே சொல்றாங்க, சரி இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு நானே உதவி பண்றேன் அப்படின்ட்டு.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெடியாகி வெளியில் வந்துட்டு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ரெடியாகி வராரு. உண்மையிலேயே நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, கண்டிப்பாக உன்னை பார்த்தா பொண்ணுங்களாம் விழுந்துருவாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ மட்டும் போய் ப்ரப்போஸ் பண்ணனா கண்டிப்பாக அந்த பொண்ணு உன்னோட அழகுலேயே விழுந்துரும், போ ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு அங்கே போறாருங்க. அந்த பொண்ணு கிட்ட உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஏங்க நானே இன்னைக்கு தான் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறேன், என்ன எங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவர் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருங்க. அந்த பொண்ணு ஓகேன்ற மாதிரி பேசுகிற மாதிரி வருது. அப்போ காருக்குள்ள இருந்து நம்ம ரோசி இறங்கி நிற்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க அவ என் பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்ல புள்ளீர்னு ஒரு அற விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரோசி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது 2 காலேஜ் பொண்ணுங்க அங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுங்க உனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ போ அதே பஸ்ஸில் ஏறு, அந்த பொண்ணுகிட்ட பேசி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் போய் அந்த பஸ்ஸில் ஏறிக்கிறாருங்க. ஹீரோ வர வரைக்கும் அந்த கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஒரு வாய்தா வச்சிருப்பாங்க. பார்த்தா அந்த பஸ்ஸை விட்டு ஹீரோ இறங்கி ஓடி வராரு. பின்னாடி ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் இது ஒரு சீரியஸான இஷ்யூவா இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் காமெடியா தாங்க இருந்துட்டு இருக்கு. சிரிச்சுட்டே கார்ல போயிட்டு இருக்காங்க. அடுத்து எங்க போலாம் அப்படின்னு கேட்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ குடிக்கிறதுக்காக போறாங்க. ரோசி காருக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் டீ வாங்குறதுக்காக அங்க கடையில நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு இவரை பார்த்து சைட் அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய காலேஜுக்குள்ள நுழையும். அப்ப நம்ம காலேஜுக்குள்ள போனோம்னா கண்டிப்பா நமக்கான ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அதுக்கு ஃபுல் சப்போர்ட் ரோசி பண்ணி கொடுக்குறாங்க. முதல் நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக ஹீரோ காலேஜுக்குள்ள போறாரு. கூடயே ரோசியும் போறாங்க. இந்த காலேஜ்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க போல, கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணுக்காவது உனக்கு பிடிக்கும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கிளம்புறாங்க. நீ வரலையே அப்படின்னு கேட்க நீ மட்டும் தான் இங்க இருக்க முடியும், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோசி வெளியில போயிடுறாங்க. இவர் கிளாஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே காலேஜுக்கு வெளியில பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஹாய் சொல்லுது. இவரும் ஹாய் சொல்றாரு. பார்த்தா இன்னொரு பையன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு உனக்கான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற பொண்ணை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட இவர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணுடைய பேரு ரோஸ். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத லெக்சரர் பாத்துறாங்க. உனக்கு என்ன வேணும், உன் புக் எங்க அப்படின்னு கேட்க ஹீரோ கையில புக்கே இல்லைங்க. அப்போ ரோஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வச்சு சமாளிச்சிடுறாரு. கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிடுறாரு, இந்த ரோஸ் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்ட்டு. இன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ரோசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. எப்ப பார்த்தாலும் ராத்திரியானா குடிச்சிட்டே இருக்கிற, தயவு செஞ்சு குடிக்காத அப்படின்னு சொல்ல நான் குடிக்க கூடாது அப்படின்னா நான் ஹை ஆகிற அளவுக்கு நீ ஏதாவது என்கிட்ட சொல்லு, அப்ப நான் குடிக்கிறத விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரோசி சொல்றாங்க. ஹீரோ ஒரு நோட் எடுத்துட்டு வராருங்க. அந்த நோட்டுக்குள்ள ஒரு காஞ்ச ரோஸ் ஒன்று இருக்கும். அந்த ரோஸை நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல யாராவது காஞ்ச ரோஸை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த காஞ்ச ரோஸுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்னுடைய அப்பா அம்மாக்கு கொடுத்தது அப்படிங்கும்போது அப்போ உன்னுடைய அம்மா அப்பா லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்க இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என்னுடைய தாத்தா என்னுடைய அம்மா கிட்ட டவுரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க. அம்மா கோச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆனா என்னுடைய அப்பா அவருடைய அப்பா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு எனக்கு டவுரி எல்லாம் வேண்டாம், என் பொண்டாட்டி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்ப கொடுத்த ரோஸ் தான் இது. இந்த ரோஸோடைய ஞாபகமா தான் எனக்கு வந்து குலாப் அப்படின்ற பேர் வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. குலாப் அப்படின்னாலும் பஞ்சாபில ரோஸ் அப்படின்னு தான் அர்த்தம் போல. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரோசியை ஒரு கவிதை சொல்றாங்க. கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா சொல்றீங்க, தப்பா நினைக்கலனா நான் உனக்கு கேட்கவா, நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மலான லைஃபை ஏன் வாழக்கூடாது அப்படின்னு கேட்க எனக்கும் விடணும்னு தான் ஆசை இருக்கு, ஆனா விடுறதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் வேணும் இல்லையா, அந்த ரீசன் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்ற மாதிரி ரோசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல காலேஜுக்கு போறாருங்க. ரோஸை மீட் பண்றாரு. அப்போ ஹீரோ கூட இந்த ரோசி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோஸ் கேட்பாங்க, இது யாரு, எப்போ பார்த்தாலும் உங்க கூடயே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, அவ என்னுடைய பொண்டாட்டி அப்படின்ட்டு. இது பொண்டாட்டி அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது, எதற்காக இவர் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட ரோஸு கண்டிப்பா உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும், ஏன்னா இந்த காலேஜில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் கேன்டீன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ரோசி வருவாங்க. ரோசி தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ மேல லைட்டா ரோசிக்கு பொசசிவ்னஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்குது.
இவன் நமக்கான பையன் இல்லை அப்படின்னு ரோசிக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல லைட்டா ரோசிக்கு பொசசிவ்னஸ் அப்படின்றது வருதுங்க. நம்ம ஹீரோ ரோஸை கரெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு அதற்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த டைம்ல எல்லாம் ஹீரோ கூட சேர்ந்து ரோசி சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ரோசிக்கும் நம்ம ஹீரோ மேல காதல் அப்படின்றது மலர ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ காலேஜ்ல இருக்கும்போது சீக்கிரமாவே ரோசி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது துணிமணி எல்லாம் துவைச்சு காய போட்டிருப்பாங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க. என்னாச்சு, நான் வரதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்க, அது இல்லாம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, அதனாலதான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ரோசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் வீட்டுல எல்லா வேலையும் ஹீரோ கிட்டையும் ஹீரோட மாமா கிட்டையும் தான் ரோசி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களே பண்றாங்க அப்படின்னா இது அவங்களது அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ரொட்டி வேற செய்யணுமேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க, அப்ப கரெக்டா நம்ம ரோசியே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்ச சாப்பாடு அப்படின்னு ரொட்டியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அது நல்லாவே இல்லை, இருந்தாலும் இவங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. சரி தூங்கலாம் அப்படின்ட்டு படுத்தா ரோசி வெளியில வந்து எனக்கு ரூம்குள்ள படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது, அதனால நீ என்னோட ரூம்குள்ள வந்து படுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ கூப்பிட, இல்ல உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் சரக்கு வாங்கி வச்சிருக்கேன்ல, குடிச்சிட்டு படுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் பெட்ஷீட் தலகாணி எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறாருங்க. இதை பார்த்துட்டு மாமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா நீ பாட்டுக்கு அந்த பொண்ணோட ரூம்குள்ள போற, மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி 7:30 கூட்டிருச்சுன்னா எனக்கு தலைவலி தாங்க முடியாது, ஒழுங்கா வெளியில வந்து படு அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு நம்ம ரோசி வந்து நான் தான் உள்ள வந்து படுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல இவர் பாட்டுக்கு அமைதியா வந்து படுத்துறாருங்க. நம்ம ஹீரோ உள்ள போகும்போது எதுக்கு கீழே படுக்கிற, மேல வந்து பெட்லயே படுத்துக்கோ அப்படிங்கும்போது இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே படுத்து தூங்கிடுவாருங்க. ரோசி பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோ தூங்கும்போது ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல இவங்க காலேஜுக்கு போறாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஷ் ஒன்று கிடைக்கும், அதை வாங்கி தரதுக்காக நம்ம ஹீரோ ரோசியை கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க. கடையில அந்த டிஷ்ஷை வாங்கிட்டு நேரா பக்கத்துல போய் பேக் சீட்ல உட்காந்துக்கிறாரு. கிட்டையும் அதை கொடுத்து சாப்பிட சொல்லிடுறாரு. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரோசிக்கு செம்ம காண்டாவுது. பட்டுன்னு காரை விட்டு இறங்கி வந்து நாங்க 2 பேரும் உடனடியா கிளம்பி ஆகணும், அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோசியே காரை எடுத்துட்டு அங்கிருந்து ஹீரோவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. உனக்கு என்னாச்சு, நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம், திடீர்னு நீ பாட்டுக்கு இப்படி கிளம்புற அப்படிங்கும் போது நீ எதுக்காக அவ பக்கத்துல எல்லாம் போய் உட்கார்ற, எதுக்கு பின்னாடி சீட்ல போய் உட்கார்ற அப்படின்ற மாதிரி ரோசி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரோசி தான் ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான போட்டதே. ஆனா இப்ப ரோசியே பாத்தீங்கன்னா பயங்கர பொசசிவ்னஸ் ஆகுறாங்க. எதுக்காக தேவையில்லாம இப்படி பாதியிலே எனக்கு கூட்டிட்டு வந்த அப்படிங்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை முடிவு பண்ண வேண்டியது நானு நீ கிடையாது, இங்க பாரு உனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயை நான் கொடுக்க மறந்துட்டேன், இந்த இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த 1000 ரூபாயை பார்த்துட்டு நம்ம ரோசி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல ஹீரோ காலேஜுக்கு போறாருங்க. அப்ப இந்த ரோஸ் வந்து உனக்கான ஒரு பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஓகேவா, அந்த பொண்ணோட போட்டோ இந்த டைரியில இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த டைரியை வாங்கி அந்த பொண்ணோட போட்டோ பாக்குறாரு. பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ரோஸ் தான். ரோஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு உன்னோட பாஸ்ட்டை பத்தி எந்த கவலையும் கிடையாது, நீ உன்னோட மாமாவை கூப்பிட்டுட்டு என்னோட அப்பா கிட்ட வந்து பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். தூரத்துல இருந்து ரோசி இதெல்லாத்தையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஹீரோட வீட்டு வாசல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவன் பொண்டாட்டி தான் எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொன்னா, எங்களுக்கெல்லாம் அந்த ஃபிளாட் ரொட்டி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தா, அதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாட்டுக்கு உள்ள போறாரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, சரி எல்லோருக்கும் ரொட்டி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்ட, முகத்தை மறைச்சிட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ரோசி பாத்தீங்கன்னா வேணுனே முகத்தை மறைக்காம எல்லார்கிட்டயுமே போய் ரொட்டியை கொடுத்து அவங்களோட ஃபேஸை எல்லார்கிட்டயுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள வந்துட்டாங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோடைய மாமாவும் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு, இதுக்கு தாண்டா பொண்ணுங்களை நம்பவே கூடாதுன்னு சொல்றது, பாத்தியா உங்ககிட்ட நல்ல விதமா பேசிட்டு இப்போ அவளோட முகத்தை எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டா, எல்லாருக்கும் இந்த பொண்ணோட முகம் தெரிஞ்சு போச்சு, எப்படி நீ புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை ரீப்ளேஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ரோசியை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. இங்க பாரு இப்பதான் ரோசிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு நீ இங்கிருந்து போயிரு அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. ரோசியை அழுதுகிட்டே அவங்களுடைய குரூக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ரோசி போய் கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட காசு கொடுத்து, இப்ப டான்ஸ் ஆடினது ஹீரோவோடைய பொண்டாட்டி தான், இதை அனௌன்ஸ் பண்ணு, இது அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, மிச்ச மீதி இருக்கிற கிராம மக்களுக்கும் இவங்க தான் நம்ம ஹீரோடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருதுங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த கோச்சோட 2வது புக் ஒன்று இருக்குது,
இருக்குதுடா, அந்த புக்கை அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு, அந்த புக்கை படிச்சு கண்டிப்பா உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்ல, அடே புக்கை படிச்சு நீங்க பண்ண வேலையெல்லாம் போதுண்டா, இல்ல ரெண்டாவது புக்கை வேற வாங்கி நீங்க எனக்கு ஆப்படிக்கலாம்னு பாக்குறீங்களா, கொஞ்சம் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா அதுல நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம வேணா நேரா இந்த கோச்சை மீட் பண்றதுக்காக போலாம், அவர் எழுதிட்டு இருக்கக்கூடிய புக்கோட ரஃப் காப்பியை வாங்கி பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த கோச்சோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த கோச் பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜை சார்ந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு நேற்று ராத்திரியே ஓடி போயிட்டாரு அப்படின்ட்டு. இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கூட தான் வாழணும், ஹீரோக்கு ரோஸ் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. ஆனா ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ரோசி தான் ஹீரோடைய மனைவி அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறாரு. சரி நம்ம 2 பேர்த்தோட பேரையுமே எழுதி போடலாம், யார் பேர் வருதோ நீ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட வாழு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பேப்பர்ல பேர் எழுதி கீழே போட்டா 2 வாட்டி எடுத்தாலும் நம்ம ரோசியோட பேர் தான் வருதே தவிர ரோசியோட பேர் வரமாட்டேது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சரின்னு 3வது வாட்டி சீட்டை குலுக்கி போட்டு எடுத்தா 3வது வாட்டி ரோஸோட பேர் வந்துடும். நான் தான் சொன்னல 3வது வாட்டி எப்பவுமே அதிர்ஷ்டம் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருந்து ரோசி பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி இவ்வளவு தூரம் ரோஸ் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவனை போய் நம்ம எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஒரு முடிவு எடுத்துறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரோஸோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுவோம். அவங்க அப்பா அம்மாக்கும் இந்த கல்யாணத்துல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோட மாமாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல மொத்த ஊர்க்காரங்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, பெரிய மனுஷங்களா இருக்காங்க. என்ன பஞ்சாயத்தை பண்ணி வச்சிருக்காளோ அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட மாமாவும் பயப்படுறாங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, ஹீரோ என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாமே இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பேசிக்கா ரோசி தான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த திருமண விஷயத்துல ஹீரோ பக்கமே மிஸ்டேக் இருக்குது, ரோசி பக்கமே மிஸ்டேக் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேருமே எங்களோட தவறை உணர்ந்துட்டோம், எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இதுக்கு மேலே ஹீரோ அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம், நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டோம். நாளை பின்ன இந்த விஷயத்தின் மூலமா சண்டை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஊர்க்காரங்களை வச்சு பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசி இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிடுறாங்க. நம்ம ரோசியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சங்கட்டமா இருக்குதுங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன்னு சொல்றாங்க, நீ எனக்கு காசு கொடுத்தல, நீ காசு கொடுத்த வரைக்கும் நான் இருந்துட்டேன், இதுக்கு மேல நீ காசு கொடுக்க தேவையில்ல, நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீயும் எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கும் கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆகும், உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு பையன் வருவான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற நீ, எனக்கு தான் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. சும்மா ஜோக் பண்ண, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. என்னவோ நீ இவரோட வாழ்க்கையில மிஸ் ஆகுற மாதிரி இவருக்கே ஃபீல் ஆகுதுங்க. ஹீரோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த ரோஸ் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருதுங்க. அதாவது நான் உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் உன்னை அக்செப்ட் பண்ணுறேன், எந்த ஒரு சூழ்நிலையுமே நீ பின்வாங்கக்கூடாது ஓகேவா, அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோ கண்டிப்பாக பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இப்போ ரோசி வீட்டை விட்டு போன உடனே இவருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கே தெரியாமல் அவருக்கும் ரோசி மேலே காதல் வந்திருக்குதுங்க. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, ரோஸ் சைன் போட்டுட்டாங்க. அடுத்து ஹீரோவை சைன் போட சொல்லும்போது ஹீரோ அங்கே யோசனை பண்ணிட்டே நின்றுட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னையே அறியாமல் எனக்கு ரோசி மேலே காதல் வந்துருச்சு, எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரோஸ்க்கு கோவம் வந்துடுது. கடைசி நேரத்தில் நீ எப்படி இப்படியெல்லாம் வந்து சொல்லலாம், என்னை நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே உட்காந்துடுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உள்ளே வந்து சைன் போடு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் உள்ளே வந்து ரோஸை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டுறாரு. எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்போ ரோஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு, இல்லை இது சரி வராது, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அதனால நீ ரோசிக்கிட்டேயே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்டர் பத்திரம் இருக்கும் இல்லையா, அதையே அங்கேயே கிழிச்சு போட்டுருவாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. உடனடியாக அடிச்சு பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. நம்ம ரோசி எங்க இருப்பாங்க அப்படின்னு போய் பார்த்தா அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக கார் எடுத்துட்டு போறாரு. பார்த்தா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் பக்கத்துல போய் உட்கார்றாரு. 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறதுக்காக நம்ம ரோசி அங்கிருந்து கிளம்புறாங்க. இவர் பட்டுன்னு அந்த காஞ்சி போன ரோஸ் எடுத்து நீட்டுறாரு. என்னது இது அப்படின்னு கேட்க, இது உனக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதை வாங்கிட்டு நம்ம ரோசி பட்டுன்னு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிஷியலா இவங்க 2 பேரும் இப்போ புருஷன் பொண்டாட்டி ஆயிடுறாங்க. ரொம்ப ருசியாவே சமைக்கிறதுக்கு கத்துட்டாங்க. ஹீரோக்காக பாத்தீங்கன்னா ருசியா சாப்பாடெல்லாம் சமைச்சு போட ஹீரோவும் அதை ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத மாடியில இருந்து மாமாவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்றாங்க, இதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது அப்படின்னு சொல்ல, மாமா சொல்றாரு, எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு தான் இருக்குது, ஆனா கல்யாணம் பண்ற ஏஜை தான் நான் தாண்டிட்டனே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, சரண் என்டர்டெயின்மெண்ட் சரண் எழுதின புக் ஒன்னு இருக்குது, அதுல சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. ஐ ஹோப் இந்த படம் உங்களை
உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான படத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை, உங்களுக்கு தெரிஞ்ச படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.